ஒரு பெரிய டப்பால மண்டை வெள்ளத்தை தட்டி உள்ளே போட்டேன். பிறகு அதில் ஒரு 1/2 லிட்டர் நெய்யை ஊற்றினேன். ஊற்றிட்டு அதுக்கு பிறகு முந்திரி பழம், திராட்சை பழம் அதெல்லாம் போட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே போட்டு மொத்தமாக கலக்கி கொண்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வாங்க. இந்த அரிசி அது பாட்டு கொதிச்சுட்டு கிடக்கு. நம்ம அதுக்குள்ளே கொட்டிடுவோம். கொட்டி கிளறிட்டோம்னா பொங்கல் நல்லா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். மதினி, சம்மந்தியா போயிட்டீங்களேன்னு பார்க்க, இல்லைன்னா இங்கே நடக்கிற கதையே வேற. ஏன் சம்மந்தி கோவப்படுதிக்க? நான் கரெக்டாக தானே சொல்லுதேன். கோவப்படாம என்ன செய்ய? சக்கரை பொங்கல் எப்படி வைக்கணும்னு தெரியாதோ? என்ன மதினி இப்படி சொல்லிட்டீங்க? நான் நல்ல அழகா சக்கரை பொங்கல் வைப்பேனே. நல்ல அழகா வச்சு கிழிச்சிங்க. இந்த பக்கம் வாங்க, நான் வைக்கேன். அப்படியா? நீங்க கிண்ட போறீங்களாக்கும்? சரி, அப்ப இந்த பக்கம் வாங்க. நீங்க வந்து இதை கிண்டிக்கிட்டு இருங்க. நான் போய் நெய் வெள்ளம்லாம் போட்டு கிண்டி வச்சிருக்கேன்ல, அந்த டப்பாவை தூக்கிட்டு வரேன். உங்க டப்பாவை தூக்கி தலையை சுத்தி தூர வீசிட்டு உங்க வீட்டுக்காரர் வர சொல்லுங்க. அவர்கிட்ட என்னென்ன பொருள் வேணும்னு நான் எழுதி கொடுத்து விடுதேன். இந்த ஊர்ல ஒரு மளிகை கடை இருக்கு, அவர் போய் வாங்கிட்டு வருவாரு. ஏன் மதினி, அந்த டப்பால இருக்கிற பொருள் ஒன்றும் ஆவாதா? ஏ கடவுளே, கோவத்தை கிளறாதீங்க மதினி. போய் அண்ணனை வர சொல்லுங்க, மற்றதை நான் பேசிக்கிடுதேன். என்ன உடவா நீங்க நல்ல சக்கரை பொங்கல் வச்சிட போறீங்க? இப்ப போய் அண்ணனை வர சொல்ல போறீங்களா, இல்லைன்னா உங்க கையில இருக்கிற கரண்டியை பிடிங்க உங்க மண்டையை உடைக்கவா? மதினிக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருதே. இந்தாங்க கரண்டி, நான் போய் எங்க வீட்டுக்காரர் அனுப்பி விடுதேன். கரண்டியை கொண்டாங்க. போய் சட்டுப்பட்டுன்னு அண்ணனை வர சொல்லுங்க. நீங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க. சரி, இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள சம்மந்தியமாக்கு இவ்வளவு கோவம் வருதே. இவங்களுக்கே ஒன்றும் சமைக்க தெரியல, இப்படி லூஸ் மாதிரி சமையல் பண்ணிட்டு அலையுது. இவங்க மகன் எப்படி சமைப்பாளோ? அவளை கொண்டு வச்சு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல. என் மகன் ஆசைப்பட்டானேங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதா போச்சு. கேன் கரகம், அவளையும் கொண்டு வச்சு இன்னும் படணும் போலயே. மர்மோளே, கோயிலுக்கு போயிட்டு அத்தைக்கு ஒரு ஃபோன் கூட அடிக்கவே இல்லை. எத்தே, அந்த கதையை ஏன் தே கேட்கீங்க? என்ன மர்மோளே, என்னாச்சு? எத்தே, 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டோம் தே. வந்து எல்லாரும் சாப்பிட்டோமா, சாப்பிட்டுட்டு போய் குளத்துல தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. தண்ணி பிடிக்க போறேன்னு நானும் நெட்டச்சியும் போனோமா, போய் வலிக்கு விழுந்துட்டோம் தே. நல்ல வேணும் உனக்கு, வலிக்கு விழுந்தியா? எத்தே, என்னத்தே சிரிக்கீங்க? சிரிக்கல மர்மோளே, சொல்லு. நாங்களே வலிக்கு விழுந்து தண்ணிக்குள்ள எந்திக்க முடியாம கிடக்கும். அந்த செல்லத்தாய் பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்னடி 2 பேரும் உள்ள குளிச்சுட்டு கிடக்கீங்களாக்கும் அப்படின்னு எங்களை வேற கிண்டல் அடிக்காகத்தே. இருக்கட்டும், அவளுக்கு அப்படியே சொன்னா ஒரு நாளைக்கு அவளை வச்சுக்கிடுதே. சரித்தே, அது இருக்கட்டும். எங்க வீட்டுக்காரர் எழுப்பி விட்டீங்களா? வேலைக்கு போனாரா? அவன் எங்க எந்திரிச்சான்? கொருன்னு தூங்கிட்டுல கிடந்தான். ஒரு மிதி விட்டேன் பாரு, எந்திரிச்சு பேப்பேன்னு முழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். விரட்டி விட்டோம்ல வேலைக்கு. நல்ல வேலைத்தே, எழுப்பி விட்டுட்டீங்கல்ல, பிறகு சத்தம் போடுவாரு. சரி மருமோளே, கோயிலில் பொங்கல் வச்சாச்சா? ராணி அக்கா தானே பொங்கல் வைக்கணும், அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சு முடிச்ச பிறகு பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னு தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எப்படியே சாயந்தரம் வந்துருவோம் தே. சரி மருமோளே, பார்த்து எடுத்து பத்திரமா இருந்துட்டு வான்னு. சரி தே. நீங்க சாப்பிட்டீங்களா? சோறு பொங்குனீங்களா தே? காலையில சாப்பிட்டாச்சு மருமோளே. அலெக்ஸுக்கும் பிரபுவுக்கும் சோறு கட்டி கொடுத்து விடணும்ல, அதனால காலையிலே சாம்பார் வச்சுட்டேன். மத்தியானம் சோறு மட்டும் பொங்குனா போதும். மீன்காரன் வந்தான், ஒரு 100 ரூபாய்க்கு சாலை மீன் வாங்கி வச்சிருக்கேன். அதையும் வறுத்துட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான். மீனாவும் நானும் மட்டும்தானே. எத்தே, எனக்கு கொஞ்சம் மீன் வச்சிருங்க. நீ தான் நல்லா ஹோட்டலில் தின்னுட்டு வருவேல்ல, உனக்கு எதுக்கு மீன்? கடையில் வாங்கி கொடுத்துட்டாலும் நேற்று ராத்திரியே ஒரு அண்டா நிறைய புளியோதரையை கிண்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு கூட்டுக்கு கத்திரிக்காய் குழம்பா. மருமோளே, கத்திரிக்காய் குழம்பும் புளியோதரையுமா? நல்லா இருக்குமே. அந்த காலத்துலலாம் நாங்கள் ஊர் வழி போகும்போது கெட்டுச்சோறு கட்டி கொண்டு போவோம். இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சு புளியோதரை வச்சு கொண்டு போவோம். நல்லா இருக்கும் தெரியுமா? நாக்கு கொண்டாங்கும். சரி, புளியோதரையும் புளிக்கும், புளிக்குழம்பும் புளிக்கும், ரெண்டையும் ஒன்னா ஊற்றி எவன் திம்பான்? மருமோளே, நல்லா இருக்கும் மருமோளே. அந்த அருமையெல்லாம் உனக்கு எங்க தெரியும்? சரித்தே, அப்பனா ஒரு டப்பால போட்டு புளியோதரையும் புளிக்குழம்பும் கொண்டு வரட்டா? சரி மருமோளே, எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா கொண்டு வா. அதான் ஒரு அண்டை நிறைய கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவ்வளோத்தையும் யார் திங்க போறா? நல்லா நிறைய சட்டி நிறைய அள்ளிட்டு வரேன். சரி மருமோளே, புளியோதரைன்னு அத்தைக்கு இப்போ வாயில எச்சலாம் ஊற ஆரம்பிச்சிட்டு கொண்டு வந்துருன்னு மறந்துடாத. நான் மறக்கிறது இருக்கட்டும், மீனை பொறிச்சு எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க, நான் வந்து திம்பேன். சரி மருமோளே, நான் போனை வைக்கட்டா? மீனை கழுவணும், நிறைய கிடக்கு. சரித்தே, சாயந்தரம் வந்துருதே. பாய். ஓகே மருமோளே, டாடா, பாய் பாய், சீயூ. ஆஹா, புளியோதரையும் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்கும். சின்ன பிள்ளையில எங்க அம்மா வச்சு தருவாங்க, நல்லா ஆசையா திம்பேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி கிடைக்க போகுது. நல்லா இருக்கும். வாயில எச்சி ஊறுதே. இந்த கிழவி இவ்வளவு நேரம் யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கு? பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து மாலாவையும் வீட்டுல காணும். ஒருவேளை அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்குமோ? அவ எங்க போயிருப்பா? சரி, இந்த கிழவி கிட்டே போய் கேட்போம் மாலா எங்கன்னு. ஆண்டி, என்ன செய்றீங்க? ஆத்தி, இவ எப்போ வந்தான்னு தெரியலையே. மாலாட்ட நான் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டிருப்பாளோ? மருமோளே, வாமா, அடுப்பங்கரைக்கெல்லாம் வந்திருக்கேன். யாருக்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க? நான் யாருக்கிட்டையும் போன்ல பேசலையேம்மா.
நான் இப்ப உள்ள வரும்போது போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களே, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? யாருன்னு தெரியாம தான் கேட்கா போல, எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம். அதுவாம்மா, என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். தங்கச்சியா? உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னதே இல்லையே. எனக்கே இப்போ தானே தெரியும். சொல்லுங்க ஆண்டி, என்கிட்ட சொன்னதே இல்லையே. அது ஒன்றும் இல்லை மருமோளே, என் தம்பி வீட்டுக்காரி இருக்கல்ல, அவள் என்னை அக்கா அக்கான்னு கூப்பிடுவா, அண்ணின்னு கூப்பிட மாட்டா. அப்படியே எனக்கும் பழகிட்டு நானும் அவளை தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டு பழகிட்டேனா, அவட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏதோ மீன் குழம்பு புளியோதரைலாம் கேட்டுச்சே. அதுவா, அவ புளியோதரை நல்லா செய்வா, எனக்கு அது எப்படி செய்யணும்னு அவ்வளவா வராது. அது அவட்ட எப்படி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, நான் கூட வேற எதுவும் இருக்கும்னு நினைச்சேன். சரி, மாலாக்கா எங்க ஆளை காணும்? அது எப்படி என் வாயால சொல்லுவேன் மருமோளே. என்னாச்சு ஆண்டி, மாலாக்கா எங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் அழுவுறீங்க? என் தம்பி இருக்கான்ல மருமோளே, அவனுக்கு பேய் பிடிச்சிட்டு. ஐயோ, பேய் பிடிச்சிட்டா? ஆமா மருமோளே, பேய் பிடிச்சிட்டு அவன் வேற வந்து அவன் பொண்டாட்டிட்டு போய் உன்னைய நான் பிடிக்க போறேன்னு சொல்லி சண்டை போடுதானோ. அவன் அதுக்கு தான் எனக்கு இப்போ ஃபோன் அடிச்சா. மாலாக்கா எங்க போனாங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த கொடுமையை என் வாயால எப்படி மருமோளே சொல்லுவேன்? உங்க வாயால தான் சொல்லணும் ஆண்டி, பக்கத்துல ஒரு வாய் வாடகைக்கு வாங்கி சொல்ல முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க. என் தம்பிக்கு பேய் பிடிச்சிட்டுங்கிற விஷயம் எனக்கு காலையிலே தெரிஞ்சிட்டு மருமோளே, அதனால மாலாவனை அனுப்பி விட்டுட்டேன். அந்த பேய் வேற யாரை பிடிக்கன்னு அலையுதா, மாலா போனானா அவளை பிடிச்சிக்கணும்ல, என் தம்பி பொண்டாட்டியை விட்டுரும்ல, அதனாலதான் மாலாவை அனுப்பி விட்டேன். மாலாக்காவை பேய் பிடிக்கட்டும்னு அனுப்பி விட்டீங்களா? ஆமா மருமோளே, அதுக்கு நீ என் தம்பி பொண்டாட்டியை காவு கொடுக்க முடியுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர், கிளவி இன்னைக்கு தான் ஒரு நல்ல வேலை பார்த்திருக்கு. மாலாவை பேய் பிடிச்சிட்டுனா ஜாலியா இருக்கும். அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு அலைவா, அவளுக்கு இந்த ஊர்ல இருக்கிற நல்ல பேரெல்லாம் எப்படியாவது கெடுத்துடலாம். சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டா. ஐயோ பாவம் மாலாக்கா, ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பண்ணீங்க? எனக்கு வேற வழி தெரியலம்மா. சரி ஆண்டி, நீங்க எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க, பசிக்குது. சரிம்மா, செஞ்சு வைக்க. ஆண்டி இன்னைக்கு என்ன சமையல்? சாம்பாருமா, சாம்பார் வச்சு சால மீனை பொரிக்க போறேன். சாம்பாரா? சோத்துல சாம்பாரா? எனக்கு சாம்பார்லாம் வச்சிடாதீங்க, எனக்கெல்லாம் பிடிக்காது. மீன் வாங்கியிருக்கீங்களே, மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணி கொண்டு வாங்க. சாம்பார் காலையிலே வச்சுட்டேனே மருமோளே, அது வம்பா போகுமே. வம்பா போகும்னா நீங்க சாப்பிடுங்க, நான் ஏன் சாம்பார் சாப்பிடணும்? எனக்கு மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணி கொண்டு வாங்க. அதுவும் ஃப்ரை பண்றதுக்கு நல்ல பெரிய வஞ்சர மீனா வாங்கி ஃப்ரை பண்ணுங்க. இந்த சால மீனெல்லாம் என்னால பிச்சு திங்க முடியாது. குழம்புக்கு மட்டும்தான் சால மீன் நல்லா இருக்கும். ஃப்ரை பண்றதுக்கு வஞ்சர மீன் வாங்கிட்டு வாங்க, போங்க. ஆடி பாதவதி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உனக்கு நான் இப்ப வஞ்சர மீன் கடையில போய் வாங்கிட்டு வேற வந்து வைக்கணுமோ? மருமகளுக்கு பேய் பிடிக்க போகுதுன்னு சொல்றேன், உனக்கு மீன் குழம்பு பொரிச்ச மீனும் கேட்கோ? சாம்பார் வச்சு சால மீனை பொரிக்க போறேன், அவ்வளவுதான். திங்க முடிஞ்சா தின்னு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. உன் ஒருத்திக்காக குழம்பெல்லாம் வச்சுட்டு கிடக்க முடியாது. நான் என்ன மனுஷியா மாடா? கேட்கும்போது நல்ல வக்கனையா வஞ்சர மீன் வேணும்னு கேட்பா, கொண்டு போய் வச்சுட்டு இதைத்தான் திங்கணும்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வயிறு பசிக்குமா, கபகபன்னு பேய் திங்கிற மாதிரி அள்ளி அள்ளி திம்பா. சாம்பார் சால மீனுமே இவளுக்கு அதிகம். என்னமோ இவ பெரிய ராணி குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி பேசுவா. ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு அதுக்குன்னு குதிச்சுட்டு கிடக்கா. புளியோதரை கண்ணுக்குள்ளேயே நிக்க, என் மருமவ எப்ப புளியோதரையும் புளிக்குழம்பு கொண்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் ஐயா, எல்லாரும் வந்தாச்சா? பூஜையை ஆரம்பிச்சிருவோமா? பெரிய ஆளுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம் சாமி, சின்ன பிள்ளைகளெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு அந்த மரத்தடியில போய் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கிடக்கட்டும், வர வேண்டிய ஆட்கள்லாம் வந்தாச்சுல்ல, நீங்க பூஜையை ஆரம்பிச்சு விட்டுருங்க. பெரிய ஆளுக்கு எல்லாரும் வந்தாச்சுன்னு சொன்னாரு இந்த தலைவர். பட்டம்மா பாட்டியும் காணும், பொக்கவாய் தாத்தாவையும் காணும். அவங்களும் பெரிய ஆளுக்க தானே, அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய ஆளுக்க. அவங்கள வச்சு பூஜை நடத்த வேண்டாமா? ஏட்டி, அந்த கதை உனக்கு தெரியாதா? எங்க போயிட்டு? நான் பாத்ரூமுக்கு போயிருக்கும்போது ஏதாவது நடந்திருக்கும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன், சொன்னா தானே எனக்கு தெரியும். ஏட்டி, இந்த ஊர்ல ஒரு மளிகை கடை இருக்கு பாத்தியா? நம்ம 2 பேரும் கூட போய் பிஸ்கெட் வாங்கி தின்னுட்டு வந்தோம்ல, அந்த தண்ணிக்குள்ள உளுந்து எந்திரிச்சு பிறகு தொடச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் பிஸ்கெட் தின்னுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் பாத்தியா ஒரு கடையில? ஆமாக்கா, அந்த கடையில் கூட 10 ரூபா ஜூஸ் பாட்டில் 12 ரூபாய்க்கு விற்கானே, கொள்ளக்கார கடையாச்சே. அந்த கடை தான் டி. அந்த கடையில போய் இந்த பாட்டி பக்கடா கேட்டிருக்காங்க. அவன் பக்கடா இல்ல பாட்டின்னு சொல்லியிருக்கான். இவங்களுக்கு என்ன கேட்டுச்சோ தெரியல. பஞ்சு மிட்டாய் எவ கேட்டா, நான் என்ன பல்லு இல்லாத கிளவியா, எனக்கு பஞ்சு மிட்டாய் தரப்பாக்கேன்னு சொல்லி கடைக்காரனை போட்டு அடி அடின்னு அடிச்சு வாய் தகராறாயி கடைசியில வாய்க்கா தகராறுல முடிஞ்சிட்டு. ஐயோ, பிறவு என்ன நடந்துச்சு? கடைக்காரன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா? சாவலடி, இன்னும் உயிர் கிடக்கு. இப்ப தாத்தா போய் பஞ்சாயத்து பண்ண போயிருக்காரு. எப்படியும் 1 லட்சம் 2 லட்சம் புடுங்காம விட மாட்டான் அந்த கடைக்காரன். பொக்கவாய் தாத்தா நம்ம ஒரு 10 ரூபா கேட்டால் கணக்கு பார்ப்பாரு, 1 லட்சம் 2 லட்சத்தை கொண்டு சும்மா கொடுப்பாரு. இந்த பாட்டியை வச்சுக்கிட்டு அவர் சமாளிக்க வேண்டியதுதான். கொடுக்கட்டும், நம்மளுக்கு என்ன. தலைவர் ஐயா, பத்திரிகையெல்லாம் தட்டில் வச்சிட்டீங்கல்ல? ஆமா சாமி, சேலை பூ பழம் எல்லாத்தையும் தட்டில் வச்சுட்டேன். அதுக்கு பிறகு சேலை ஒன்று வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பட்டு சேலை, அது சாமிக்கு தான். சாமிக்கு படைச்சிருங்க. பிறகு அதில் ஒரு தங்க செயின் ஒன்று இருக்கும், அதையும் சாமி கழுத்தில் போட்டு விட்டுருங்க. பிறகு இந்த சக்கரை பொங்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் சாமிக்கு படைச்சிருங்க. சரியா? சரி தலைவர் ஐயா, எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கு படைச்சிருந்தேன். ஏ அப்பா, துட்டு இருக்குன்னு காட்டுதாங்களாக்கும். தங்க செயின் வாங்கிட்டு வந்து கோயில்ல கொடுக்காத. அம்மா, துட்டு இருக்குன்னு அதுக்கு நீ
அவ்வளவு பொறாமையா இருக்கு. அவர் தொட்டு அவர் செய்தாரு, சாமிக்கு செய்யணும்னு செய்தாரு. அவர் தொட்டு இருக்குன்னு ஒண்ணு திமிர்ல செய்யல. நீ பொறாமப்படாத. நான் என்னத்துக்கு பொறாமப்பட போறேன்? இப்படி கொண்டு வந்து தங்கத்தை கொண்டு போடுதாரேன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? ஆமாடி, தப்புதான். அப்படிலாம் கேட்க கூடாது. சாமிக்கு செய்யறது அவங்கவுங்க மனசு பொறுத்து இருக்கு. அந்த சாமி தானே நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. அது கொடுத்தா மட்டும் வேண்டாம்னு சொல்லுவியா? எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிடுவல்ல. 1 கோடி 2 கோடி 10 கோடி 50 கோடி கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவல்ல. சாமிக்கு செய்ய மட்டும் கணக்கு பாப்பியோ? நானும் அப்படி கொடுக்க மாட்டேன்ப்பா. துட்டு இருந்தா நான் தங்கச்சங்கிலி வாங்கி கழுத்துல போட்டுக்கிடுவேன். இப்படி எல்லாம் கொண்டு கோயிலுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். சரிடி, போன போகுதுன்னு ஒரு கரவுல கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ இப்படி எல்லாம் வாயை கொடுத்து வம்பளத்துக்கிட்டு இருக்காத. பேசாம இரு. நல்ல எண்ணத்தோட கோயிலுக்கு வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. நீங்க வேணா கெட்ட எண்ணத்தோட வந்திருப்பீங்க. நான்லாம் அப்படி கிடையாதுமா. நான்லாம் ரொம்ப நல்லவ. ஆமா ஆமா, நீ ரொம்ப நல்லவ. ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஒழுங்கா சாமியை கும்பிட்டு போக போறியா, இல்லைன்னா இங்க இருந்து ஒரு கள்ள தூக்கி உன் மண்டையில எறியட்டா? ஊருக்கு வாங்கடி, உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிடுவே. மாலாக்கா, ஊருக்கு போனோடனே இவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோன்னே. அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் டி. ஊர்ல போய் சொல்லுதேன், சரியா? ஆட்டும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். நம்ம வழியில ஒயாம குறுக்க வராங்க. இவங்களை தட்டி வைக்கத்தான் செய்யணும். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடவுளே, என் பிள்ளை கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியறதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். நீங்க எப்பவுமே எங்க எல்லாரு கூடயும் துணையா இருக்கணும் கடவுளே. கடவுளே, என் பிள்ளை போகிற வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிடணும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி நல்ல அழகா சமையல் பண்ணி மாமியாரோட வாயையும் வயிற்றையும் நிறச்சி சந்தோஷமாக வச்சுக்கிடணும். முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கடவுளே, அதையும் நிறைவேற்றி கொடுத்துருங்க. நான் ஒரு புதுசாக அவளுக்கு ஒரு ரசம் வைக்க சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? நல்ல உருளைக்கிழங்கையும் பூசணிக்காயையும் அரைச்சி கலக்கி தண்ணி ஊற்றி கிண்டி அதுக்கு பிறகு அதில் நிறைய பட்டை கிராம்பெல்லாம் போட்டு ஒரு ரசம் வைக்க சொல்லி கொடுத்தேன். அந்த ரசத்தை வச்சு கொடுத்து மாமியாரை சாப்பிட சொல்லணும். அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷத்தில் மயங்கி உளுந்துறணும். அதை மட்டும் என் பிள்ளை மறக்காம நல்லா செஞ்சு கொடுக்க உதவி பண்ணிருங்க சாமி.